ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமஸ் ஃபை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவா மசாலா. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு, பட்டை, கிராம்பு 4, அரிசி 1 டேபிள் ஸ்பூன், 1 மீடியம் சைஸ் ஆனியன், 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 6-7 தேங்காய் கீத்து எடுத்து, 1 கிலோ கனவா. ஒரு குக்கரை எடுத்துட்டு அது சட்டி காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி, சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டு அரிசி பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி பொரிஞ்சதும் அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதுலேயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் ஆன பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ கனவாவையும் அதில் போட்டுருங்க. போட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த அரிசியையும் தேங்காவையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த கனவாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதோட கலந்துக்கோங்க. கனவாலே கொஞ்சம் தண்ணி விடும். குக்கர் போட்டு மூடி ஒரு 4 விசில் 3 விசில் போட்டிங்கன்னா, இறக்கம் போகும்போது கொத்தமல்லியை சின்ன சின்னதாக அறுத்து அது மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கனவா மசாலா ரெடி.